பட் ஆனா நான் வந்து அந்த வீட்ட 74 இல்ல 75 அந்த 2 வருஷத்துக்குள்ள ஏதோ ஒரு வருஷம், நான் வந்து அந்த வீடு பார்க்கணும்னு சொல்லிட்டு போயிருந்தேன். எதுக்குன்னா, எல்லாரும் சொல்லுவாங்க, "ஷி ஹஸ் காட் அ நைஸ் லைப்ரரி." ஆட்சிக்கு வந்தோடனே, அங்க ஈசிஆர்லேருந்து வர்றதுக்கு டிராஃபிக் ஜாமு, மக்களுக்கு ரொம்ப 17 கிலோமீட்டர். ஆமா. மக்களுக்கு இடைஞ்சலா இருக்குன்னு சொல்லிட்டு, இங்க பக்கத்துல இருந்தா பார்க்கலாம், போயஸ் கார்டன் சொல்லிட்டு ஒரு ரூமர் வந்து நம்ம ஜெயலலிதா கிட்ட வாங்குறாங்க. வீடு எடுத்த உடனே நான் தீபக் கிட்ட கேட்டேன். தீபக் ஏன்டா போய் நீ அங்க தங்குறது இல்ல? நிறையா தெரிஞ்சே என்கிட்ட இப்படி கேட்குறீங்க நக்கலான்னு கேட்டான். அப்ப நான் சொன்னேன், என்ன எனக்கு தெரியும் சொல்லுன்னு. அந்த வீடு ஃபுல்லா செய்வின இருக்குதுங்க ஆண்டி. பாருங்க, டே 1ல ஜெயலலிதா சிஎம் ஆன முதல் டேலேருந்தே ஷி வாஸ் அண்டர் த கண்ட்ரோல் ஆஃப் சசிகலா. அந்த சசிகலா குடும்பம் வந்து தஞ்சாவூர் குடும்பம் வந்து அவங்களுக்கு எல்லாத்துக்குமே செய்வினை பண்ணுறது, அவங்களாம் வில்லனுங்க. எப்படி வார்த்தை கொண்டு போட்டால் அது வராது தங்க, அதே மாதிரி தான் இவங்க அந்த தங்க முட்டையிடும் வார்த்தை கொண்டுட்டு இப்போ வந்துட்டு ரோட்டில் நிற்கிதா, அப்போ ஜெயிச்சுதா, ஒரு சீட்டு ஜெயிச்சுதா. நான் இதானே சொல்லிட்டு இருந்தேன், அந்த பொம்பளை ஜெயிக்காது, ஒரு சீட்டு ஜெயிக்காதுன்னு சொல்லிட்டு. அதெல்லாம் சசிகலா சொல்லி தான் செய்யுது அந்த பொண்ணு. சசிகலாவும் இந்த ரீனாக்கு ஃபோன் பண்ணி மிரட்டுது. இந்த எலெக்ஷன் டைம்லலாம் இந்த கூத்தெல்லாம் நடந்துச்சு. ஸோ அதனால இதெல்லாம் வந்துட்டு காலம் தான் இதுக்கெல்லாம் பதில் சொல்லணும். நீங்களும் நானும் எதுவுமே ஒண்ணும் பண்ண முடியாது. தமிழ்நாட்டுல எல்லாமே சேஞ்ச் ஆயிடுச்சு. உங்க நகையையும் சேஞ்ச் பண்ணுங்க. உங்க பழைய நகைக்கு கிராமுக்கு 150 ரூபாய் கூடுதலா வாங்கி புது நகை எடுத்துக்கோங்க. அதே கம்மி சேதாரம் தான் உங்க லலிதால மட்டும்தான். சிடாசிஸ் தமிழர் 4.0 அணிகளாய் திரள்வோம், அமைப்பாய் உயர்வோம். ஜூலை 24-25 ஹில்டன், சென்னை. கிங் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம இன்டர்வியூல நம்முடன் இணைந்திருக்க சிறப்பு விருந்தினர் மூத்த வழக்கறிஞர் திருமதி கீதா அவர்கள். வாங்க பேசுவோம். மேம் வணக்கம். வணக்கம். இப்போ வந்து கொஞ்ச நாளாக வந்து ஒரு தகவல் ஒன்று போயிட்டு இருக்கு. எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. என்னன்னா, தமிழக முதலமைச்சர் விஜய் அவர்கள் வந்து முன்னாள் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவங்க வசித்த இடத்த, அந்த வீட்டை வந்து வாங்க போறாங்க அப்படின்னு ஒரு போயிட்டு இருக்குங்க மேம். நீங்க வந்து முன்னாள் சிஎம் அவர்களுக்கு நெருக்கமான ஃப்ரெண்டு, அவங்க வீட்டுக்கு போயிருப்பீங்க, அந்த வீட்டை சுற்றிலாம் பார்த்துருப்பீங்க. முதல்ல அந்த வீட்டை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க மேம். அடுத்தடுத்து நம்ம கேள்வியில் போயிடலாம். சொல்லுங்க. வீடு இஸ் அ நைஸ் ஹவுஸ் பிகாஸ் அந்த காலகட்டத்தில் வெரி ஃபியூ ஃபிலிம் ஆக்ட்ரஸஸ் வந்து ஒரு நல்ல வீடு, ஒரு நல்ல ஏரியா சொல்லி கட்டுறது வந்து ஒன்று வந்து சாவித்ரிமா இங்கே சேமியர்ஸ் ரோடில் ஒரு வீடு கட்டியிருந்தாங்க. அதுக்கப்புறம் ஐ திங்க் நாகேஸ்வர் ராவ்னு நினைக்கிறேன், இஃப் மை மெமரி இஸ் நாட் ராங். அண்ட் வந்து ஜெயலலிதா இன் போயஸ் கார்டன். அந்த டேஸ்ட் அந்த கோடம்பாக்கத்துலேருந்து வெளியே முக்கால்வாசி கோடம்பாக்கம் இல்லாட்டி டி நகர், ஆல் த ஃபிலிம் ஸ்டார்ஸ் அண்ட் பெரிய ஃபிலிம் கம்பெனி, அதை கொஞ்சம் மாறுபட்டு வந்தது வந்து ஜெயலலிதா. இட்ஸ் அ நைஸ் பிளேஸ். ஒரு ஐ திங்க் இட் வாஸ் 6 கிரவுண்ட்ஸ் 5 கிரவுண்ட்ஸ், 6 கிரவுண்ட்ஸ் நினைக்கிறேன். ஒரு பெரிய வீடு. அண்ட் அவங்க அம்மா, இஃப் ஐ ஸ்டாண்ட் கரெக்டட், ஐ திங்க் அவங்க 71 or 72 டிசம்பரில் இருந்தாங்க. ஐ திங்க் 71 இஃப் ஐ எம் நாட் ராங். அப்போ வந்து ஸோ ஷீ மூவ்ட் இன் டு தட் ஹவுஸ் ஐதர் இன் 72 ஜான்வரி or 73 ஜான்வரி, பிகாஸ் ரொம்ப வருஷம் ஆனதால் ஐ டோன்ட் ரிமெம்பர் தட். பட் ஆனால் நான் வந்து அந்த வீட்டை 74 இல்லை 75 அந்த 2 வருஷத்துக்குள்ள ஏதோ ஒரு வருஷம், நான் வந்து அந்த வீடு பார்க்கணும்னு சொல்லிட்டு போயிருந்தேன். எதுக்குன்னா, எல்லாரும் சொல்லுவாங்க, ஷி ஹஸ் காட் அ நைஸ் லைப்ரரி. சிஎம் அவர்களோட போனீங்க? சிஎம் முன்னாடி when she was acting. அப்பவே நீங்க அப்பதான் நாட் சிஎம் இருக்கும். இப்போ சிஎம் இருக்கும்போது வெளியே தான் போனேன், நாட் உள்ளாரெல்லாம் போகல, பொய்யெல்லாம் சொல்ல விரும்பல. பட் வந்து போனப்போ வந்துட்டு அப்போ அன்னைக்கு வந்து ஜெயலலிதா ஹட் கான் டு ஏதோ ஹைதராபாத் எங்கேயோ ஷூட்டிங்க்கு, அவங்க இல்லை. அப்போ அவங்க சித்தி, அவங்க வித்யான்னு சொல்லிட்டு அவங்க சித்தி இருந்தாங்க. அவங்களும் அம்மாவுக்கு ஃப்ரெண்டு தான். ஏன்னா ஜெயலலிதாவோட அம்மா, அந்த சிஸ்டர்ஸ் எல்லாருமே அம்மாவுக்கு ஃப்ரெண்டு. அப்போ அவங்களோட பேசிட்டு தான் அம்மா என்னை கூப்பிட்டுட்டு போனாங்க. அப்போ வந்து எனக்கும் நிறைய புக்ஸ் நான் படிப்பேன். ஸோ எனக்கு வந்து அந்த லைப்ரரி தான் பார்க்கணுன்னு ரொம்ப ஆசைப்பட்டேன். ஸோ ஐ ரிமெம்பர் த ஹவுஸ் வெரி வேக்லி. அதுக்கப்புறம் நிறைய சிஎம் ஆனப்புறம் நிறைய ரெனோவேஷன்ஸ், நிறைய
இது பண்ணியிருக்காங்க. பட் அந்த வீடு பார்த்தீங்கன்னா, எங்க கோயம்புத்தூர் வீடும், அந்த அம்மா வீடும் ஒரே மாதிரி இருக்கும். ஒன்லி திங்ஸ் அவங்களுக்கு ஒரு பெரிய வெளிய அந்த மேல நின்னு அவங்க மக்கள பார்ப்பாங்க. எங்க வீட்ல அது இல்ல. பட் ஆல்மோஸ்ட் த சேம் எலிவேஷன் அப்படியே தான் இருக்கும். எங்க எந்த அளவுக்கு பிரம்மாண்டமா இருக்கு? எனக்கு வெளிய இருந்து பார்க்கும்போது அவ்வளோ நல்லா இருக்கும். நோ, நோ. உள்ள இட்ஸ் அ நைஸ் ஹவுஸ். இட்ஸ் அ வெல் நல்ல அந்த அம்மாக்கு நல்ல நல்ல டேஸ்ட். அதெல்லாம் நம்ம தப்பு அந்த சொல்லக்கூடாது. வேதா இல்லம். வேதா இல்லத்துல வந்து ஷீஸ் காட் அ வெரி குட் டேஸ்ட் அண்ட் இந்த காடி எல்லாம் கிடையாது. அண்ட் அந்த லைப்ரரி தான் எனக்கு இன்ட்ரெஸ்ட் அங்க இருக்க ஒரு பார்க்கறதுக்கு. லைப்ரரி. லைப்ரரி அப்போ வந்து அந்த லைப்ரரி வந்துட்டு நல்லா வால் பேனலிங் எல்லாம் பண்ணி, வுட் பேனலிங் எல்லாம் பண்ணி நெறைய புக்ஸ் வாஸ் தேர். அண்ட் ஐ பிலீவ் அவங்க வந்து நெறைய டைம் அந்த லைப்ரரியில ஸ்பெண்ட் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு அவங்க சித்தி சொன்னாங்க. அண்ட் ஐ வாண்டட் டு சீ ஹர் ரூம். இந்த கபர்ட்ஸ் மெயினா என்னன்னா, அந்த கபர்ட்ஸ் வந்து கபர்ட் திறந்தனா லைட் எரியும். ஸோ அந்த கபர்ட் திறந்தா லைட் எரிஞ்சுது. ஸோ தட் இஸ் வாட் ஐ ரிமெம்பர் அபவுட் த ஹவுஸ். அதர் தென் தட் மற்ற எதுவுமே ஞாபகம் இல்லை. இட்ஸ் ஆல்மோஸ்ட் எப்போ சொல்றது, இப்போ அங்கே ஒரு 20, 30 ஆல்மோஸ்ட் 28 இயர்ஸு. இந்த பக்கம் ஒரு 26, ஆல்மோஸ்ட் 26 அண்ட் 28 ஆல்மோஸ்ட் 48, 54 இயர்ஸ். ஸோ ஐ ரியலி டோன்ட் ரிமெம்பர் அதர் திங்ஸு. அதுக்கப்புறம் அவங்க கொஞ்சம் இன்னும் லேண்ட் வாங்கியிருந்தாங்க. அண்ட் எக்ஸ்பேண்டட் அந்த ஜெயா டிவியோட ஆஃபீஸ் இருந்துச்சு. அந்த டிவி ஆஃபீஸ் தான் இப்போ வந்து ஆதவ அர்ஜுனா வாடகைக்கு எடுத்திருக்கான்னு நினைக்கிறேன். அப்போ இந்த ரூமர் வந்துச்சுல, இந்த அதான் என்னன்னா வந்து விஜய் விஜய் அவர்கள் வந்து அந்த போயஸ்கான வீட வாங்க போறாரு அப்படின்றாங்க. அது எந்த அளவுக்கு உண்மை? ஆட்சிக்கு வந்தோடனே அங்கே ஈசிஆர்லேருந்து வர்றதுக்கு டிராஃபிக் ஜாமு, மக்களுக்கு ரொம்ப 17 கிலோமீட்டர். ஆமாம், மக்களுக்கு இடைஞ்சலாக இருக்குன்னு சொல்லிட்டு இங்கே பக்கத்தில் இருந்தால் பார்க்கலாம் போயஸ் கார்டன் சொல்லிட்டு ரூமர் வந்து இந்த மாதிரி ஜெயலலிதா வீட்டை வாங்குறாங்கன்னு சொல்லி எனக்கு உடனே எனக்கு வந்தது பாரு கோவம். நான் நினச்சேன் சரி படுவாவிங்களா அந்த 2 இதுவும் வீட்டும். தட் இஸ் ஆக்சுவலி ஜெயலலிதா அம்மா அவங்க பொண்ணுக்கு தான் அந்த வீடு போகணும். ஓகே, அதை பற்றி நான் பேசுகிறேன். நேற்று ஒரு நிகழ்வு நடந்தது. பட் இதை முடிச்சிடலாம். அப்போ வந்துட்டு அந்த வீட்டை எப்படிடா விற்பீங்கன்னு சொல்லிட்டு நான் தீபக்கு ஃபோன் பண்ணேன். ஐ கெப்ட் ட்ரைங் ஹிம். அவன் ஃபோன் எடுக்க மாட்டான். அதுக்கப்புறம் நான் வந்து பொறுக்க முடியாமல் மெசேஜ் போட்டேன். என்ன ரைட் இருக்குதுடா உங்களுக்கு அந்த வீட்டை வந்து விஜய்க்கு விற்கிறதுக்கு சொல்லி திட்டியே போட்டேன். ஏன் வீடு வந்து இவர் பேர் மேல இருக்கு, அதில் விற்கிற என்ன தப்பு இருக்கு? இருந்தாலும் இது என்னோட ஃபீலிங், அவ்வளோதான். சரி, ஐ ஹாவ் அ ரைட் டு சே ஓகே. அண்ட் ஐ ஹாவ் அ ரைட் வித் தீபக். தீபாவை பற்றி விட்டுருங்க. ஐ டோன்ட் லைக் தீபா ஏன்னா பிகாஸ் ஆஃப் ஹர் கேரக்டர். பட் தீபக் இஸ் மோர் அஃபெக்ஷனேட். ஒரு அன்பான பையன். பட் திசை மாறிய குழந்தை ஒன்று. ஓகே, அப்போ வந்து உடனே எனக்கு மெசேஜ் போட்டான். நான் போட்ட மெசேஜ்க்கு போட்டேன், ஆண்டி கண்டிப்பாக வந்துட்டு நாங்கள் விற்க மாட்டோம். 2வது வந்து அங்கே வந்து இன்கம் டேக்ஸ் அண்ட் அட்டாச்மெண்ட் இருக்குது. நாங்கள் வந்து விற்க முடியாது. இன்னும் செட்டில்மெண்ட் எதுவும் பண்ணல. விற்க முடியாது. இதெல்லாம் வந்து ஆதவ அர்ஜுனாவோட ரூமர் பொய்ய பரப்பிட்டு இருக்கிறான். எக்காரணத்தை கொண்டு நாங்கள் விற்க மாட்டோம். ஒரு அமைச்சர் ஏன் ரூமர் இருக்கலாம்? அது அப்போ நான் சொன்னேன், தீபக் நீ அந்த வீட்டை விற்றனா பாரு, அந்த அம்மா உன்னையும் அழிச்சிடும், இவனையும் அழிச்சிடும், விஜயம் முடிஞ்சதுன்னு சொல்லிட்டு ஆன்மா சொல்றீங்களா? ஆன்மா தான். ஐம் டெல்லிங் தி ஆன்மா. அதுக்கப்புறம் நேற்று வந்து அந்த ஒரு பொண்ணு ஆன்மா, ஜெயலலிதாவோட ஆன்மா பேசுகிறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு என்னோட சேனல்லையும் பேசுகிறேன். என்னை வந்து பார்க்க வருவா. ஒரு தடவை வந்திருக்கா இங்கே என்னை பார்க்க. 2 தடவை வந்திருக்கா. இப்போ நேற்று எனக்கு ஃபோன் பண்ணாங்க. நேற்று இட் வாஸ் மை பர்த்டே. ஸோ அகையில் எனக்கு விஷ் பண்ணுறதுக்கு நைட் லேட்டாக கூப்பிட்டு ஆண்டி சாரி லேட்னு சொன்னால், அப்போ அவர் சொன்னால் ஜெயலலிதாவோட ஆத்மா ரொம்ப வருத்தப்படுறாங்க. அந்த வீட்டில் இருந்து அந்த வீடை பற்றி ஃபீல் பண்ணி இந்த மாதிரி அந்த வீடு வந்து அவங்க பொண்ணு அமுர்தாக்கு போகணும். நான் சொன்னேன், நான் என்ன பண்ணுவேன், இல்லை ஜெயலலிதா ஆத்மா வார்த்தைக்கு உங்களை தான் சொல்கிறாங்க. கீதா தான் நான் எதிர்பார்க்குறேன். கீதா தான் செய்வான் நியாயத்தை, மற்ற யாருமே செய்ய மாட்டாங்க. ஸோ அவர்கிட்ட போய் பார்த்து சொல்லுன்னு சொல்லு. அப்போ நான் சொன்னேன், ரீனா உன் கையிலையும் என் கையிலையும் எதுவுமே இல்லை. கடவுளாக நினச்சி பண்ணணும் ஒன்று. 2வது வந்து அந்த ஆத்மா என்ன பண்ண முடிஞ்சா ஆத்மா செஞ்சால், ஏன்னா நம்மளுக்கு தெரியாது. சரிங்க, அந்த வீட்ல இப்போ யாருமே வந்து வீடு வந்து இவங்க பேர் மேல இருந்தாலும் யார் மேல இருக்கோ அந்த அவங்களே தங்குறது இல்லைன்றாங்க. ஏன் தங்குறதுலன்னா, நான் இது ஒரு காலகட்டத்தில் இந்த வீடை எடுத்த உடனே நான் தீபக் கிட்ட கேட்டேன், தீபக் ஏன்டா போய் நீ அங்கே தங்குறது இல்லை கிடையா ஆண்டி, தெரிஞ்சே என்கிட்ட இப்படி கேட்குறீங்க நக்கலான்னு கேட்டான். அப்போ நான் சொன்னேன், என்ன எனக்கு தெரியும் சொல்லுன்னு. அந்த வீடு ஃபுல்லாக செய்வினை இருக்குதுங்க ஆண்டி.
என்ன மேம் சொல்றீங்க? பகீர் ஒரு தகவலை தூக்கி போடுறீங்க. சசிகலா ஃபுல்லா செய்வினை பண்ணி வச்சிருக்கிறான். அது தெரிஞ்சிட்டுமா நாங்க போய் அங்க தங்குவோம் நானுன்னு சொன்னேன். அப்ப சரி ஏன் உங்க அக்கா போய் தங்குறது இல்லன்னு கேட்டேன். அப்ப அவன் சொன்னான், தீபக் சொன்னான், மாதவன் வந்துட்டு போவே மாட்டான் ஆன்ட்டி. பிகாஸ் அவன் போய் கேரளால போய் நெறைய இந்த மாந்திரீக, இந்த ஜோசியரெல்லாம் போய் பார்ப்பான். ஆகையால அவனுக்கு கண்டிப்பா வார்ன் பண்ணியிருப்பாங்க. நீ அந்த பக்கமே எட்டி பார்த்துடாதன்னு சொல்லிட்டு, ஆகையால அவங்களும் அங்க தங்குறது இல்லன்னு சொல்லி, இது தீபக்கோட மெசேஜ். பட் வந்துட்டு தீபக் வந்து கொஞ்சம் அவனுக்கு அவங்க அத்தை மேலே கொஞ்சம் பாசம் இதெல்லாம் இருக்குது, அட்டாச்மெண்ட் இருக்குது. பட் அவங்களுக்கு நிறைய ப்ராப்ளம்ஸும் இருக்குது. அந்த வீட்டை அந்த அளவுக்கு ஈஸியாக வந்துட்டு எதையும் செய்ய முடியாது. ஸோ பார்க்கலாம். பட் நேற்று ரீனா சொன்னா இந்த மாதிரி ஜெயலலிதா ஆத்மா ரொம்ப எப்போ பார்த்தாலும் என்கிட்ட அதான் அழுகுறாங்க. அந்த வீடு வந்து அவங்க பொண்ணுக்கு போகணும். இது நான் சம்பாதிச்ச வீடு. இது அவங்க பொண்ணு. நான் சம்பாதிச்சேன். எங்கள் அம்மா இல்லை, எங்கள் அம்மாவுக்கு இதுக்கு நான் எங்கள் அம்மா பேரில் நான் போட்டேன் தவிர்த்துட்டு இது வந்து நான் சம்பாதிச்ச வீடு. அதனால அந்த வீடு என் பொண்ணுக்கு தான் போகணும்னு சொல்லிட்டு கீதாவை எப்படி இருந்தாலும் அதுக்கு முயற்சி எடுக்க சொல்லுங்க. நான் சொன்னேன், நான் என்ன முயற்சி எடுக்க முடியும் ரீனா? நான் வேணா வந்துட்டு போய் பேசலாம் தீபக் கிட்டயோ இல்லாட்டி. பட் அவங்களுக்கு மனசாட்சியே இல்லாமல் நடந்துக்கும் போது அவங்களுக்கு வந்துட்டு அவங்களுக்கே தெரியணும். சரி மேம், நீங்க ஒரு விஷயம் இது சொன்னீங்க. அந்த இப்படி இருக்கச்ச அந்த இன்னொன்று ஒன்று வருது இப்போ புதுசாக ஒன்று, ஜெயலட்சுமின்னு சொல்லி, ஜெயலலிதாவோட பொண்ணுன்னு சொல்லி, அது வந்து அந்த ரீனா பொண்ணை ஃபோன் பண்ணி மிரட்டுது. ஓகே, நீங்க ஒரு விஷயம் சொன்னீங்க. அந்த வீட்டை சுத்தி செய்வனை வச்சிருக்காங்க. ஏன்னா சசிகலா அம்மையா அப்படின்னீங்க. ம். அவங்க வைக்கிற நோக்கம் என்ன மேம்? எனக்கு அது புரியல. ஏன் வைக்கணும்? பாருங்க, டே ஒன்ல இருந்து ஜெயலலிதா சிஎம் ஆன முதல் டேல இருந்து ஷி வாஸ் அண்டர் த கண்ட்ரோல் ஆஃப் சசிகலா. அந்த சசிகலா குடும்பம் வந்து தஞ்சாவூர் குடும்பம் வந்து அவங்களுக்கு எல்லாத்துக்குமே செய்வினர் பண்ணுறது அவங்களாம் வில்லனுங்க. ஓகே, அப்போ வந்து இந்த அம்மாவை அந்த செய்வினர் கண்ட்ரோலில் தான் வச்சுட்டு இருந்தாங்க. இதுதான் உண்மை. இது வந்து பக்கத்தில் இருக்க அவங்களுக்கு தெரியும், அந்த ஜெயலலிதாவோட ஆத்மாவுக்கு தெரியும், எங்களுக்கும் தெரியும். ஓகே, அதனால அந்த அம்மாவை வந்துட்டு அவங்க வந்து ஒரு என்ன சொல்லுவாங்க, இந்த தங்க முட்டையிடும் ஒரு வார்த்தை தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஓகே, அதுக்கப்புறம் அது அந்த வார்த்தை சாவிச்சு நம்மளே சிஎம் ஆகி எல்லாமே போச்சு. இந்த எப்படி வார்த்தை கொண்டு போட்டால் அது இப்போ வராது தங்க, அதே மாதிரி தான் இவங்க அந்த தங்க முட்டையிடும் வார்த்தை கொண்டுட்டு இப்போ வந்துட்டு ரோட்டில் நிற்கிதா, அப்போ ஜெயிச்சுதா, ஒரு சீட்டு ஜெயிச்சுதா. நான் இதானே சொல்லிட்டு இருந்தேன், அந்த பொம்பளை ஜெயிக்காது, ஒரு சீட்டு ஜெயிக்காதுன்னு சொல்லிட்டு. ஸோ அதில் எல்லாருமே அவங்கவுங்க செஞ்ச பாவத்தை அனுபவிச்சே தீரலாம். நம்மகிட்ட எவ்வளோதான் பணம் இருந்தாலும், எவ்வளோதான் வசதி இருந்தாலும், ஒரு நோவு வருது நிறுத்த முடியுமா? சரி மேம், நீங்க ஒரு விஷயம் சொல்றீங்க. இப்போ அந்த சொத்து மதிப்பு பாத்தீங்கன்னா இப்படி ஒரு 350 கோடிக்கு மேல கூட போகலாம். அப்படி பார்க்கலாம். ஆமாம்மா, அந்த வீடு இருக்கும். ஐ திங்க் அது அவ்வளவு செலவு பண்ணி அந்த வீட்டை வாங்குறாங்க. அந்த செய்வினை அவங்களால எடுக்க முடியாதுங்களா? அந்த செய்வினையால யாரும் வர முடியல. கண்டிப்பா எடுக்க முடியும். எடுக்க முடியாதெல்லாம் நான் சொல்லல. தேர் ஆர் வேஸ் டு கிளீன் அப் த ஹவுஸ். அதுக்கெல்லாம் நான் அந்த ஆர்கியூமெண்ட்கே நான் வரல. பட் எல்லாத்துக்கும் அந்த பயம் இருக்கும். என்னன்னா மேபி அந்த ஆத்மா அங்கே வாழ்ந்துட்டு இருக்கு. பிகாஸ் நாங்கெல்லாம் பேசுகிறோம், அந்த ஆத்மா கோவத்தில் இருக்குது. நிறைய பேர் ஒவ்வொருத்தரும் ஒன்று சொல்கிறாங்க, இந்த ஜோசியக்காரங்க சாமியாருங்க எல்லாம். பட் நான் அந்த இதுக்கு வரல. பட் ஐ நோ ஹர் ஆத்மா வந்துட்டு ரொம்ப சங்கடப்படுறது எனக்கு தெரியும். ஏன்னா அந்த அம்மா என்கிட்டயும் சொல்லுவாங்க. பட் வி கான்ட் எக்ஸ்பிளைன், வி கான்ட் ப்ரூவ். எங்களால் ஒன்றும் ப்ரூவ் பண்ண முடியாது. இப்போ வந்து அந்த ரீனா கிட்ட தான் அவங்க பேசிகிட்டு இருக்காங்க. ஓகே, அப்போ நான் சொன்னேன், ரீனா அவங்கவுங்க கர்மா அவங்க என்ன அனுபவிக்கணும்னு இருக்குதோ அதை அனுபவிச்சே தான் தீரணும்னு சொல்லிட்டு. அதில் நான் அவங்க பொண்ணும் கூட இப்போ வி ஆர் நாட் இன் டச் வித் தட். அந்த பொண்ணு இப்போ எங்கே இருக்குதுன்னு கூட தெரியாது. அந்த பொண்ணோட இதே ஒரு மர்மம் தான். அப்போ இந்த ஜெயலக்ஷ்மி வந்து அது வந்து இந்த ரீனாவை திட்டிட்டு இருக்குது. நீ எப்படி அவளை பொண்ணுன்னு சொல்லலாம், இதெல்லாம் சொல்லிட்டு கடைசின்னு சொல்லிட்டானா, இல்லை அமுட்டா எங்களுக்கு சொந்தம் தான். அப்போ எப்படி நீ சொல்கிற சொந்தம்னு சொல்லிட்டு, அதெல்லாம் சசிகலா சொல்லி தான் செய்யுது அந்த பொண்ணு. சசிகலாவும் இந்த ரீனாவுக்கு ஃபோன் பண்ணி மிரட்டுது. இந்த எலெக்ஷன் டைம்லலாம் இந்த கூத்தெல்லாம் நடந்துச்சு. ஸோ அதனால இதெல்லாம் வந்துட்டு காலம்தான் இதுக்கெல்லாம் பதில் சொல்லணும். நீங்களும் நானும் எதுவுமே ஒன்றும் பண்ண முடியாது. மேம், லாஸ்ட் கொஸ்டின். இப்போ நீங்கள் சொன்னீங்க ஆன்மா வந்து அவங்கள்ட்ட பேசினாங்க அப்படின்னு. இப்போ இருக்கிற சிஎம்ஐ பற்றி அவங்க எதனா சொன்னாங்களா? சந்தோஷப்படுறாங்க, என்ன நினைக்கிறாங்க அதை பற்றி? அவ தான் ஏதோ பேட்டி கொடுத்துருக்கா, இந்த மாதிரி வந்து ஜெயலலிதா வாண்டட் விஜய் டு வின் த எலெக்ஷன்ஸ்ன்னு சொல்லி. நான் அதில் மாறுபடுறேன். ஓகே, எனக்கு வந்து அதில் நம்பிக்கை இல்லை. ஏனென்றால் இதே விஜய் வந்துட்டு ஜெயலலிதா அவங்க கண்டிச்சிருக்காங்க. பட் தட் குட் பி ஈவன் பிகாஸ் ஆஃப் சசிகலா. ஏன்னா சசிகலா நிறைய பொய் சொல்லி நிறைய பேர்த்த மாட்டி விடும், பொய் சொல்லி அந்த அம்மாவை திட்ட வச்சிருக்கோம். ஸோ ஐ லீவ் தட் ஆல்சோ. அந்த பெனிஃபிட் ஆஃப் டவுட் ஆல்சோ
ஐ கிவ் சரி இட்ஸ் ஓகே, மேபி ஜெயலலிதாவுக்கு வந்து டிஎம்கே மேலே ரொம்ப கோபமாக இருக்குது. பட் கண்டிப்பாக அந்த அம்மாவுக்கு வந்து டிஎம்கே எல்லாத்தை விட அந்த இபிஎஸ் மேலே பயங்கர கோபத்தில் இருக்காங்க. அது மட்டும் நான் சொல்லுவேன், பிகாஸ் அந்த மாதிரி என்கிட்டயே அதெல்லாம் சொல்லியிருக்காங்க. ஆனால் ரீனா சொல்லுது ஜெயலலிதா அம்மா வந்து விஜய் மேலே ஒரு சேஞ்ச் ஆஃப் ஒப்பீனியன் வந்து அவன் ஜெயிச்சு வரணும், இவங்க 2 அவங்க பேரும் நினைச்சிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. நினச்சிருக்காங்கன்னு சொல்லி பேட்டியே கொடுத்துருக்கா, நிறைய சேனலுக்கு பேட்டி கொடுத்துருக்கா. பட் நான் வந்து அதுக்கு நான் டிஃபர் ஆகிறேன். பிகாஸ் நான் சொல்லிட்டேன் ஜெயலலிதா வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்குலாம் எதுவும்ன்றது. ஓகே, ஒரு வேளை அந்த வீட்டில் எனக்கு குடி ஏறினா என்ன ஆகும்? நீங்கள் சொன்ன செய்யணும் அப்படின்னு சொல்றீங்க. சரி, அதெல்லாம் நம்பிக்கை இல்லை அப்படின்னு சொல்லி யாரும் வீட்டை வாங்கினாலும் வீட்டை குடியிருந்தா என்ன ஆகும்? அது நானே செய்வினை பாதிக்கப்பட்ட ஒரு சீன், செய்வினால எவ்வளோ குடும்பங்கள் அழியும்னு சொல்லிட்டு முதல் காலத்தில் எனக்கு அதெல்லாம் தெரியாது. ஒரு காலகட்டத்தில் எனக்கு இதெல்லாம் என்னென்னு தெரியாது, புரியாது. பட் நாங்களே பாதிக்கப்பட்டவங்க. ஓகே, எங்களுக்குமே செய்வினை நிறைய பேர் பண்ணியிருக்காங்க. அதில் முக்கியமாக சசிகலா எனக்கே பண்ணியிருக்குது. ஓகே, ஸோ அதில் நானும் பாதிக்கப்பட்ட ஆள் தான். அந்த உண்மைதான் இருக்கு, அது டெஃபினட்டாக உண்மை. இல்லைன்னு சொல்கிறவங்க அவங்க பிகாஸ் தே ஹவ் நாட் எக்ஸ்பீரியன்ஸ். இப்போ நாங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் ஆனதால் தான் நாங்கள் பேசுகிறோம், இல்லாட்டி எங்களுக்கு அதை பற்றிலாம் தெரியாது. இட்ஸ் ஆல்சோ சயின்ஸ். அந்த செய்வினையும் வந்துட்டு அதர்வன வேதத்தில் வந்து 2 இது இருக்குது, நல்லதும் செய்யலாம் கெட்டதும் செய்யலாம். இந்த துஷ்பிரயோகம் பண்ணுறவங்க, இந்த செய்வினை, இந்த கெட்டது, இந்த பிளாக் மேஜிக்லாம் பண்ணுறவங்க தப்பு பண்ணுறவங்க. ஓகே, அப்போ வந்து இந்த சசிகலா நிறைய செய்வினை அந்த வீட்டை சுற்றியும் பண்ணியிருக்குது, இந்த ஜெயலலிதாவை கண்ட்ரோலில் வச்சுக்கிறேன். எதுக்கு இந்த எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன்னா, நம்மளுக்கு வந்து 94 to 96 வந்து சென்னாரெட்டி தான் கவர்னர் தமிழ்நாட்டுக்கு. அப்போ சென்னாரெட்டிக்கும் ஜெயலலிதாக்கும் நீங்களாம் இப்போ பிறக்காமல் இருந்திருக்கலாம். அந்த காலகட்டத்தில் அவங்களுக்கு நிறைய வாக்குவாதங்கள், சண்டைகள் எல்லாம். அப்போ வந்து ஒரு நாள் வந்து சென்னாரெட்டி அண்ட் ஒய்ஃப் வந்து ஜெயலலிதா வீட்டுக்கு சாப்பிட போனாங்க. என் மூலியமாக தான் அதுவும் நடந்துச்சு. அப்போ நான் அப்போவே அவர்கிட்ட வார்ன் பண்ணேன், அவங்க வீட்டில் போய் சாப்பிடாதீங்க, இல்லாட்டி நீங்கள் யாருன்னா ஒரு பிராமின் கிட்ட கேட்டு என்ன செய்யணும் அதுக்கு தகுந்தபடி போங்கன்னு சொல்லி. அவரு கேட்டுக்கிட்டாரோ மறந்துட்டாரோ தெரியல. போய் சாப்பிட்டுட்டு அவங்க வீட்டில் சாப்பிட்டது வந்து அவங்களுக்கும் அவங்க ஒய்ஃப் 2 பேருக்குமே கால் வீங்கிட்டு உடம்பு சரியில்லாமல் போச்சு. அப்போ தான் அவர் என்னை கோயம்புத்தூரில் கூப்பிட்டார். ஓகே, கூப்பிட்டப்ப எனக்கு வந்து தெரியாது, அவருக்கு வந்து ஜோசியத்துலலாம் ரொம்ப இருந்தது. அப்போ வந்து எங்கள் ஜோசியர் பார்த்துட்டு அவங்களுக்கு பண்ணி அந்த ராஜ்பவனில் ஒரு பந்தனம் பண்ணோம். இப்போ நீங்கள் கேட்குறீங்களா, இதெல்லாம் இருக்குது. ஏன்னா இதை நான் கண்ணால் பார்த்தேன் அவங்க பண்ணுறது. தட் இஸ் ஃபார் சென்னாரெட்டி. அப்போ அந்த ஜோசியர் சொன்னார் சென்னாரெட்டிக்கு, நீங்கள் இந்த ராஜ்பவனில் இருக்கிறது மட்டும் உங்களுக்கு எந்த ஒரு தீங்கும் வராது. ஆனால் இந்த காலகட்டத்தில், தட் இஸ் December 1st, 2nd and 3rd of 96, you see he died on December 1st, 2nd or 3rd ஹைதராபாத்தில். அப்போ வந்து அவர் இங்கே சாவலை, அங்கே தான் போய் செத்தார். ஸோ அதில் அது எனக்கு இன்னும் நல்ல ஞாபகம் இருக்குது. தட் இஸ் அந்த ஜோசியக்கார் சொன்னது உண்மையாக நடந்தது. ஓகே, அதே மாதிரி சசிகலா ஒரு ரீசன்ட் காலகட்டத்தில் எனக்குமே ஒரு இவ்வளோ பெரிய ஒரு செய்வினை எடுத்து எங்கள் வீட்டில் வச்சுருந்தாங்க. ஸோ தட் இஸ் வை ஐ பிலீவ் இன் ஆல் திஸ். நன்றிங்க மேம். OS கடன் வீடு, முன்னாள் சிஎம் வீடு வந்து இன்னாள் சிஎம் கைமாற போகுது அப்படின்னு சில கண்டிப்பா கைமாறாது, கைமாற போகுது அப்படின்னு சில தகவல் வந்தது. பார்த்துக்க எல்லாத்துக்கும் வந்து ஒரு முற்றுப்புள்ளி வச்சுட்டீங்க. நன்றி மேம், தொடர்ந்து பேசுவோம். தேங்க்யூ. தமிழ்நாட்டுல எல்லாமே சேஞ்ச் ஆயிடுச்சு. உங்க நகையையும் சேஞ்ச் பண்ணுங்க. உங்க பழைய நகைக்கு கிராமுக்கு 150 ரூபாய் கூடுதலா வாங்கி புது நகை எடுத்துக்கோங்க. அதே கம்மி சேதாரம் தான் உங்க லலிதால மட்டும்தான். சிடாசிஸ் தமிழர் 4.0 அணிகளாய் திரள்வோம், அமைப்பாய் உயர்வோம். ஜூலை 24-25 ஹில்டன், சென்னை.